இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1 17 முதல் 19 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு நீளமான சென்டெனன்ஸ், 3 பகுதிகளை அதில் நீங்கள் மனதிலே நிறுத்துங்கள். ஒன்று, மகிமையின் பிதா தன்னிடத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், மகிமையின் பிதா, மகிமையின் பிதா தன்னிடத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தரள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் நிருபம் எல்லா நிருபங்களை பார்க்கிலும் மேன்மையானது, வித்தியாசமானது, ஆழமானது, அதிகமான தேவ ரகசியங்கள் அடங்கி இருக்கக்கூடியது. இதுபோல யாரும் இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை எழுதியிருக்கவே முடியாது. மிக அருமையான இனிமையான நிருபமானது. எல்லா நிருபங்களுக்கும் தலையை போன்றது, கிரீடத்தை போன்றது. மகிமையான ரகசியங்களை இதிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தம்முடைய சிறை இருப்பிலே, மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே அவர் எழுதினார். சிறையிலிருந்து எழுதப்பட்ட 4 நிருபங்கள் உண்டு. முதலாவது எபேசியர் நிருபம், 2வது பிலிப்பியர் நிருபம், 3வது கொலோசியர் நிருபம், 4வது நிருபம் பிலோமேனுக்கு எழுதப்பட்ட நிருபம். கர்த்தருடைய பெரிய கிருபையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை வைக்கப்பட்ட இடத்திற்கு போய் பார்க்க, ரோமாபுரி தேசத்துக்கு போக ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். அவரை சித்திரவதை செய்யும்போது ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென்று அவர் சரீரத்தில் உயிர் பிரிந்து ஆண்டவர்கிட்ட போய்விட்டது. அவருக்கு தெரியவில்லை எப்பொழுது தான் மரித்தோம் என்று, எப்பொழுது அவருடைய சரீரம் சிரச்சேதம் பட்டதென்று அவருக்கு தெரியவில்லை. சரீரத்தின் ஆவி பிரிந்து கர்த்தரோடு சென்று விட்டதாம். அவருக்கு விரோதமாக அவ்வளவு வழக்காடும்படி எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு வந்து பரிசேலா நியமிக்கப்பட்ட
அந்த பெரிய வக்கீல் சிறை சேதம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தலை உருண்டு அவருக்கு நேர் முன்பாக வந்து நின்றதாம். அவருடைய 2 கண்களும் அந்த வக்கீலை நோக்கி பார்த்தது. என்ன வந்ததோ தெரியவில்லை, அலறினார். என்ன வந்ததோ தெரியல, ஐயோ குற்றமற்றவரை குற்றவாளியாய் தீர்த்தனே கதறினார். அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டாராம். அந்த சிறைச்சாலைக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலின் தலை 3 இடங்களிலே துள்ளி துள்ளி விழுந்ததென்றும் அந்த 3 இடங்களிலிருந்தும் நீரூற்று புறப்படுகிறது என்றும் ஒரு இடத்தை காண்பிக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் நிருபங்களை வாசிக்கும் போது முதலாவது எபேசர் நிருபத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மகிமையின் ஐஸ்வர்யம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் 4 இடங்களிலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி அவர் எழுதுகிறார். கொலோசியர்ல எழுதுகிறார், எபேசியர்ல 2 முறை எழுதுகிறார், ரோமர் 9:23 எழுதுகிறார். மகிமையின் ஐஸ்வர்யம். உலக ஐஸ்வர்யங்களை பற்றி நமக்கு தெரியும், உலக செல்வந்தர்களை பற்றி நாம் தெரியும். நிறைய மந்திரிமா லஞ்சம் மேல லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கான பணத்தை ஐஸ்வர்யவானாக்கி கொண்டு மழைகளினால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு 5 பைசா கொடுக்காம கோடி கோடி ஐஸ்வர்யத்தை சேர்த்து செத்தே போகிற மந்திரிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை நான் விமானத்தில் வரும்போது ஒரு 10 வயது சிறுவன் ஒரு புஸ்தகத்தை ஆழ்ந்து வாசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய போட்டிருந்த கண்ணாடியை பார்த்தா சோடா பாட்டில் மாதிரி பெரிய திக்கா ஒரு கண்ணாடி. ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தான். என்ன புஸ்தகம் இந்த 10 வயசுல? எல்லா 10 வயசுல டாம் அண்ட் ஜெரி கதை புஸ்தகம் வாசிட்டு இருக்கும். இந்த பையன் என்ன புஸ்தகம் வாசிக்கிறான்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அப்படி ஒரு ஆங்கில புத்தகம். 10 வயசுல இதா படிக்கணும். படிச்சவன் கண்ணே குருடா போற நிலையில இருந்தது. கோடீஸ்வரன் ஆவது எப்படி? பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் லட்சாதிபதி ஆவது எப்படின்னு சொல்லி லாட்ரி டிக்கெட்டுகளை கொண்டாந்தாங்க. அந்த நேரம் கொண்டாந்த நேரம் லாட்ரி டிக்கெட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மந்திரிகள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சீட்டை வாங்குறது பெரிய காரியம். கொஞ்ச நாள் கழித்து லாட்ரி டிக்கெட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு, சில காலத்துக்கு முன்னால் நான் மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் என்னோடத்தில் ஒரு புஸ்தகம் கொடுத்தார். ஆண்டவரை பற்றி எழுந்த புத்தகமாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஐஸ்வர்யவானாவது எப்படி? நானே இன்கம் டேக்ஸில் வேலை செய்து அந்த பணமும் வேண்டாம், அந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், பரலோக ஐஸ்வர்யம் எவ்வளோ பெரியதுன்னு வேலையை விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அவர் கொடுக்கிறார் ஒரு புத்தகம், ஐஸ்வர்யவானாவது எப்படி. சரி, எப்படித்தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாவம், வாசிப்போம். அதில் முதல்ல ஒரு சிறு கதையோடு அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. அமெரிக்காவில் அலிஃபைத் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஊரில் ஒரு புத்த துறவி வந்து ஒரு பெரிய தேவர், உலக ரகசியங்களை சொல்கிறான்னு கேள்விப்பட்டு ஓடி வந்தார். அந்த புத்த துறவி தன்னுடைய சொற்பொழிவில் முதல்ல சொன்னார், உலகத்தில் வாழ்ந்தா நீங்கள் ஐஸ்வர்யனா வாழணும். பாருங்க, இந்த உலகம் உண்டாகும்போது ஒரு அக்கினிக்குள்ளாகி பூமிக்கு கீழே அவ்வளவு
வைர சுரங்கம், பூமி கீழே அவ்வளவு தங்க சுரங்கம், கடலுக்குள் அவ்வளவு முத்துக்கள், அவ்வளவையும் உங்களுக்காக வைத்திருக்கும் போது இந்த பூமியில் மேல் பரப்பில் வாழ்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ பரிதாபம். அந்த புத்த துறவி சொல்கிறார், நான் சொல்லலை. ஒரு வைர கட்டி கிடைத்தா உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கி போகும். இந்த அலி ஃபைத்து அதை கட்டுக்கிட்டே இருந்தார். வீட்டுக்கு வந்தார், வேற ஒன்றும் ஓடலை, ஒரு வைரக்கட்டி. நம்ம வாழ்க்கையை மாத்திரம் ஒரு வைரக்கட்டி, தூக்கமெல்லாம் ஒரு வைரக்கட்டி. காலையில் எழுந்ததும் பெஞ்சதையை பார்த்து, அம்மா ஒரு வைரக்கட்டி. ஆமாம், அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? நீ ஊருக்கு போ, பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் அந்த நிலத்தெல்லாம் விற்று அந்த வைரக்கட்டி ஒன்று வாங்க போகிறேன். அது எங்கே கிடைக்கும்? அவர்கிட்ட போனார், புத்த துறவிட்ட போனார். ஐயா, நீங்கள் நேற்று பேசின உபன்யாசம் ஆஹா ஓஹோ, ராத்திரி தூக்கமே இல்லை. வைரக்கட்டி எங்கே கிடைக்கும்? அவர் சொன்னார், 2 மலைகள் நடுவில் ஒரு ஓடை, ஒரு ஆறு, அந்த ஆற்றில் வெண்பரப்பில் வைரக்கட்டி கிடைக்கும். அப்படியா? தான் நிலத்தெல்லாம் வித்தார், வயலெல்லாம் வித்தார், வீட்டெல்லாம் வித்தார். பெஞ்சதே மாமியார் வீட்டில் கொண்டு விட்டார். நான் வைரக்கட்டியோடு வருவேன், உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன். தேடி தேடி அலைஞ்சார், ஒவ்வொரு தேசமாக அலைஞ்சார். எங்கே அந்த 2 மலை இருக்குது, 2 மலைக்கு இடுவே எங்கே அந்த ஓடை இருக்குது, எங்கே அந்த ரிவர் இருக்குது, எங்கே அந்த வெண்பரப்பு இருக்குது, இந்த வெண்பரப்பில் எத்தனை வைரம் கிடைக்கும்? பல வருடங்கள் அலைந்து 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 கடைசியில் ஒரு மலையிலேருந்து உருண்டு கீழே சமுத்திரத்தில் விழுந்து பிரேதம் ஒதுங்கினதான் தவிர ஒரு வைரக்கட்டியும் காணலை, ஒரு ஐஸ்வர்யவானாய் அவர் மாறலை. பல வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த துறவி அங்கே வந்தார். அவர் தன்னுடைய சிஷ்ய பிள்ளையை பார்த்து கேட்டார், ஒரு நாள் விடிய காலம் ஒரு மனுஷன் வந்து ஐஸ்வர்யவானாக எப்படி அந்த மலைக்கு நடுவில் நான் தேட போகிறேன் வந்தான்னு, அவர் எங்கே தெரியலையா? அவர் பழைய வீட்டை போய் பார்ப்போம். அவர் செத்து போயிட்டாரு, ஒரு அநாத மாதிரி அவருடைய பிரேதம் ஒரு கடற்கரையில் ஒதுங்கிச்சு, புதைச்சாங்க, அவ்வளோதான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போனார். அந்த வாங்கின ஒரு புதிய மனுஷன், அவருடைய மேஜையில் ஒரு கல் போல பெரிய கல் இருந்தது. இது என்ன என்று கேட்டார். யாரோ இந்த நிலத்தை எனக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. நிலத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த கல் கிடைச்சிது. எப்பா, இது சாதாரண கல்லில் ஒரு விலையேறப்பட்ட வைரம். அந்த வீட்டை சுற்றி பார்த்தாரு. பார்த்தா அங்கே தான் 2 மலை நடுவில் ஒரு ரிவர் இருக்கு. இது தெரியாமல் இந்த மனுஷன் உலகமெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டாங்க. 2 பேரும் அந்த மலை இடையில வந்து தேடி பார்த்தபோது 25 பெரிய வைரக்கட்டிகளை கண்டுபிடிச்சாங்களாம். புத்த துறவி சொன்னார், எனக்கு வேண்டாம், நானே துறவி, நீனே வச்சிக்க. சிலர் ஐஸ்வர்யத்தை தேடி தேடி அலைகிறார்கள், பைத்தியமாய் அலைகிறார்கள். ஐஸ்வர்யம் ஒரு நாளும் ஒருத்தருக்கு நிம்மதியோ சமாதானத்தையோ தருவதில்லை. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்களை வாசிக்கும் போது 4 வித ஐஸ்வர்யங்களை குறித்து அவர் எழுதுகிறார். முதலாவது எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபைக்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டு. அந்த கிருபையை தந்தருளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது கிருபையும் சத்தியத்தையும் அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்.
இரண்டாவது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை தேடி வந்தார் என்று எபேசியர் 2:4-5 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை குறித்து யாக்கோபு 2:5 வசனத்தில் வாசிக்கிறோம். நான்காவது, மகிமையின் ஐஸ்வர்யம். அதை குறித்து 4 இடங்களிலே மகிமையின் ஐஸ்வர்யம் என்பதை சொல்லுகிறது. அது எப்படி இருக்கும்? மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடைவது எப்படி? ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எபேசியர் 1:8 வசனத்திலே, எபேசியர் 3:19 வசனத்திலே, ரோமர் 9:23 வசனத்திலே, கொலோசியர் 1:27 வசனத்திலே அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை எபேசியர் புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதனுடைய கண்களால் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் காண முடிவதில்லை. உலகத்தில் உள்ளவைகளை காண்கிறவைகள் காணாதவைகள் என்று வேதம் பிரித்து சொல்லுகிறது. பக்தன் பாடுகிறான், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததெல்லோ நித்தியம் நிச்சயம். ஆண்டவருடைய தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில் இறங்கி வரும்போது அந்த மகிமை என்பது தேவனாகிய கர்த்தர்தாமே. அந்த மகிமை எப்போது உணர்கிறோம்? அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, அவருடைய சமூகம் இறங்கி வரும்போது அந்த மகிமையை உணர்கிறோம். மோசே பக்தன், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும், மகிமை எனக்கு காண்பித்தருளும். தாவீது வாஞ்சியோடு கேட்டார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு எந்த விதத்தில் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தர பிரியப்படுகிறார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஒரு 4 காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே நாம் வாழ்கிற இந்த உலகம் அழிந்து மாறி மறைந்து போகும். உலகத்தின் மகிமை பூவை போல வாடி போய்விடும். உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மகிமை தேசத்துக்கு போக போகிறோம். அந்த மகிமை தேசத்தை கொண்டு போக மகிமையின் ராஜா தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மகிமையான தேவதூதர்களோடு அவர் இறங்கி வருவார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து சில நாட்களாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினவைகளை இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முடிந்த வரையிலும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்த வரையிலும் இந்த செய்தியை யூடியூப் மூலமாய் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை தந்து கிறிஸ்துவனுடைய வருகையிலே மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக அது உங்களை ஆயத்தப்படுத்துகிறதாய் இருக்கும். முதலாவது, மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமானார். இதை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இன்னும் 2 வசனங்களுக்கு முன்னாலே
சென்று வாசிக்க ஆரம்பியுங்கள். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 23ஆம் வசனம், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐசுரியத்தை தெரியப்படுத்த சித்தமானார். ஒரு குயவன் இருந்து திரியை வனைந்து கொண்டிருக்கிறான். அந்த திரியின் மேலே களிமண் ஏற்றப்பட்டிருக்கிறது. நன்றாக குழைத்து பதமாக்கி அதை ஏற்றியிருக்கும் போது அவனுடைய கைகள் அந்த களிமண்ணிலே குறுக்கிடுகிறது. குயவன் வனைகிற பாத்திரத்துக்கு மண் பாண்டம் என்று பெயர். இப்போது அந்த குயவன் இருக்கிற இடத்திலே குயவன் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த குயவன் இடக்கிற இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை மண்ணிலிருந்து அந்த பரம குயவன் எப்படி வனைந்தாரோ, அந்த களிமண் பாத்திரத்துக்கு எப்படி தன்னுடைய சாயலை தன்னுடைய ரூபத்தை கொடுத்தாரோ, எப்படி பாவம் அந்த பாத்திரத்தை உடைத்ததோ, பாவத்தினால் அவன் எப்படி மகிமை இழந்தானோ. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் அந்த பாத்திரத்தை, உடைந்து போன பாத்திரத்தை, மகிமை இழந்த பாத்திரத்தை தூர எறிந்து விடவில்லை. ஏதேன் தோட்டத்திலே உடைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை கெத்செமனே தோட்டத்துக்கு கொண்டு வந்தார். அந்த பாத்திரத்தை வனைய ஆரம்பித்தார். குயவன் வனைவது களிமண் பாத்திரம். இயேசு தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி வனைவது கிருபையின் பாத்திரம். இயேசு வனைந்து கொண்டிருக்கும் போதே நான் உணர்கிறேன், அந்த இடத்துல நான் இருக்கிறேன். உடைந்து போன ஒரு பாத்திரமாக, நொறுங்கி போன ஒரு பாத்திரமாக, நம்பிக்கை இல்லாத ஒரு களிமண்ணாக, போட்டால் போட்ட இடத்திலே கிடந்து தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியாத ஒரு உடைந்த பாத்திரமாக, பாவங்களால் உடைக்கப்பட்டு நின்ற ஒரு நிலைமையில நிற்கிறேன். அந்த உடைந்த பாத்திரத்துக்கு நேராய் ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டுகிறார். காயப்பட்ட அவருடைய கையிலிருந்து குபு 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 என்று இரத்தம் வழிகிறது. அந்த இரத்தத்தை நம்மேல் அவர் ஊற்றுகிறார். புதிய பாத்திரமாய் வனைய பிரியப்படுகிறார். பாவம் எவ்வளவுதான் நம்மை உடைத்தாலும், மனசாட்சியை உடைத்தாலும், நம்முடைய குடும்பத்தை நொறுங்குண்டு போக செய்தாலும், எவ்வளவோ சாபங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தாலும், ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்மை தூக்கி எறிந்து விடவில்லை. இன்னும் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னும் கிருபையை தர விரும்புகிறார். கிருபையின் பாத்திரமாக அவர் வனைகிறார். வனைந்து முடிந்த பிறகு அந்த பாத்திரங்களுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைக்க சித்தமானார். குயவன் பாண்டத்தை வனையும் போது வெளிப்பகுதியை மட்டும் வனைவதல்ல, அவனுடைய உள்ளான பகுதியையும், உள்ளான வாழ்க்கையையும், உள்ளான அந்தரங்க வாழ்க்கையும் கூட பரமபிதா வனையும் போது இந்த கிருபை பாத்திரத்துக்கு ஒரு கனம் உண்டாகிறது. தான் பயன்படுத்த போகிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக வனைகிறார். பிறகு மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் அதற்குள் வைக்க சித்தமானார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை
மண்பாண்டத்தில் நாம் பெறும்படி நம்மை கிருபையின் பாத்திரமாக்கினார், கனமுள்ள பாத்திரமாக்கினார். பிறகு மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உள்ள வைத்தாராம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 சொல்லுகிறது, இந்த பொக்கிஷத்தை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்கிற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரும்போது இந்த மண்பாண்டத்தை பரிசுத்தாவின் அபிஷேகம் மூலமாக நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு பெரிய ரகசியத்தை இந்த வேத பகுதியிலே எழுதுகிறார். நாம் மண்ணானவர்கள் அல்ல, நாம் மண்ணுக்கு திரும்புகிறவர்கள் அல்ல. மண்ணான இந்த பாத்திரத்தை விண்ணான ஒரு பாத்திரமாக மாற்றும்படி விண்ணகத்தில் வாழ்ந்த இயேசு இந்த மண்ணகத்துக்கு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு ஏறி வரங்களை பெற்று துரோகிகளான மனுஷருக்காக நமக்குள்ளே அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைக்க சித்தமானார். நாம் வெறும் மண் பாத்திரங்கள் தான், ஒரு பிரயோஜனத்துக்கு உதவாத மண் பாத்திரங்கள். போட்டால் உடைஞ்சு போகும். அலுமினிய பாத்திரம் கூடையாது, எவர் சில்வர் பாத்திரம் கூடையாது. நாம் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஏசாயா 64:8 சொல்லுகிறார்கள், இப்போதும் கர்த்தாவே நாங்கள் களிமண், நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களை வனைந்து உருவாக்கும். வனைந்து உருவாக்குறது மட்டுமல்ல, மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்குள்ளே வைக்க அவர் சித்தமானார். கிதியோன் ஒரு யுத்தத்துக்கு போகிறார். திரளான மீதியானியர், கடற்கரை மணலத்தனையாய் படுத்திருக்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னார், நீ யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றார். ஒரு மண் பானை எடுத்துக்கோ, மனுஷனுடைய சரீரத்துக்கு அடையாளம். அந்த மண் பானைக்குள்ளே ஒரு தீவட்டியை வை. மண் பானைக்குள்ளே அந்த அக்கினி தீவட்டி, அந்த அக்கினி அபிஷேகம் மகிமையாய் பிரகாசித்து கொண்டு இருக்கட்டும். கையில் ஒரு எக்காலத்தை வைத்துக்கொள், கையில் ஒரு பட்டயத்தை பிடித்துக்கொள். மீதியானியுடைய பாளையத்துக்கு போகும்போது திடீரென்று பிப்பின்னு ஊதி அந்த மண்பாண்டத்தை உடைக்கும் போது ஒரு அக்கினி தீபம் அதுக்குள்ளேருந்து வெளியே வரும். இருளிலே மீதியானர் படுத்திருக்கிறார்கள், இருளின் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறார்கள். அந்தகார லோகாதிபதி அவர்களை தள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அந்த தீபம் அக்கினியாய் மகிமையாய் பிரகாசிக்கும் போது நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். 300 பேரை கொண்டு கடற்கரை மணலத்தனையான அவ்வளவு மீதியானரை வெட்டி கொண்டார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் ஓடி உருண்டு ஒரு இருண்ட காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஏசாயா 60:2 சொல்கிறது, ஒரு இருள் பூமியையும் ஒரு காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் தேவனுடைய மகிமை காணப்படும். உன்மேல் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் காணப்படும். இருளின் அதிபதி, அந்தகார லோகாதிபதி அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே ஒரு இருளை கொண்டு வர நினைத்து கொண்டிருக்கும் போது உனக்குள்ளே ஒரு மகிமை காணப்படும். அந்த பானை உடைந்து போய் அந்த மகிமை வெளிப்பட்டது போல உன்னுடைய சுய நலங்கள் உடைக்கப்பட்டு உனக்குள்ளிருந்து ஒரு மகிமை வெளிப்படும். ஆகவே அவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. அந்த வார வல்லமைகள் முறிந்து போக வேண்டுமென்றால், மீதியானியர் நொறுங்கி விழ வேண்டுமென்றால், யுத்தத்தில் உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டுமென்றால், உன்னுடைய தீப்பந்தம், உனக்குள்ளே வைத்திருக்கிற அக்கினி மகிமை உன்னிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும்.
இந்த காலம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம். இன்றைக்கு ஒரு இருளின் ஆதிக்கம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது. சபைகளை மூட வேண்டும் என்று அரசியல்வாதிகள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய அங்கலாய்ப்பை, வேதனையை யாரும் சொல்லலாம் என்று பார்த்தா நம்முடைய தேசத்தில் அரசியல்வாதிகள் பதவிகளை காத்துக்கொள்ளத்தான் இருக்கிறார்களே தவிர இங்கு ஒரு அரசாங்கம் நடப்பதை போல நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இருளின் ஆதிக்கம் உன்னுடைய தேசத்தில் வந்தாலும் நான் உனக்கு மகிமையாயிருப்பேன். நீ எழும்ப போகிறாய், நீ பிரகாசிக்க போகிறாய். நீ ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இது உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் தருணமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களை, வல்லமையை உன்மேல போட்டு இந்த இருண்ட காலத்தில் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக வைராக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஒளி வந்தது. உன்னை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்தது. யார் யார் கர்த்தருக்காக எழும்ப நினைக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் அதிக வைராக்கியமாய் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் சித்தமானார். முதலாவது, நீ ஒரு மகிமையின் பாத்திரம். இரண்டாவது, இந்த மகிமையை அறிந்து கொள்ள எபேசியர் 1:17 ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் 1:17 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். நம்முடைய ஆண்டவருக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மகிமையின் பிதாவானவர். 18 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. மகிமையின் தேவன், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. 19 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், மிக மிக நீளமான ஒரு வசனம். ஆண்டவரை மகிமையின் தேவன் என்று அழைக்கிறது. அவருடைய குமாரனை அழைக்கும் போது இவர் அவருடைய மகிமையின் தன்மையும் அவருடைய மகிமையின் சொரூபமாய் இருக்கிறவர். அவரை சங்கீதம் 24:7 மகிமையின் ராஜா என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி மாம்ச கண்கள் அல்ல, பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கண்கள் மகிமையை காணக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள். அந்த மனக்கண்கள் திறக்கும் போதுதான் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை, மகிமையின் பொக்கிஷங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதல் தரிசனமாகும்போது அவர் மெசொப்பொத்தாமியா தேசத்திலே, கல்தேர் நாட்டிலே, காரானூர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊரிலே அவர் வசித்து வந்தபோது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார் என்று அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கிறோம்.
அதை ஸ்தேவான் தன்னுடைய கடைசி பிரசங்கத்தோடு இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பாக வேதத்தில் எழுதி வைக்கிறார். ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமானார். ஆதாமிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மகிமையை முதலில் கண்ட ஒரு பரிசுத்தவான் அவர்தான் ஆபிரகாம். ஏன் மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார்? மகிமையின் தேவனை பார்த்துவிட்ட பிறகு அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடைவதற்காக தன்னுடைய இனத்தார், தன்னுடைய ஜனத்தார், தன்னுடைய ஊர், சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் செல்ல, அந்த மகிமையை பின் செல்ல, மகிமையுள்ள கானானிலிருந்து மகிமையுள்ள பரம கானானுக்கு போவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். அந்த மகிமையை பார்த்ததும் உலக மகிமை எப்படி லோத்துவை சோதம் குமரா மகிமை கவர்ந்தது போல இவரை உலக மகிமை கவர்ச்சி செய்யவில்லை. லோத்து நான் சோதம் குமாரா ஒரு அழகான புல்வெளி, அதை பார்த்தவுடனே ஒரு கவர்ச்சி, ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று கண்டு கானான் தரிசனத்தை விட்டு விலகி அந்த சோதமுக்குள் போனது போல ஆபிரகாம் போகவில்லை. காரணம், அவருடைய பார்வையிலே அந்த மகிமையின் தேசம், அந்த மகிமையின் தேவன் தரிசனமானார். அந்த மகிமையை பார்த்த பிறகு சோதம் குமரா சிறைபிடிக்கப்பட்ட போன 5 ராஜாக்களுக்கு விரோதமாக ஆபிரகாம் ஆயுதம் தளித்து 318 பேரை அழைத்து கொண்டு 5 ராஜாக்கள் தோற்றவர்கள், 4 ராஜாக்கள் ஜெயித்தவர்கள், 9 ராஜாக்களையும் சிறை பிடித்து திரளான செல்வங்களோடு திரும்பி வந்தார். சோதம் குமாரா ராஜா சொன்னான், எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும், எல்லா பணத்தையும் பொருட்களை எடுத்துக்கொள்ளும், ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும். ஆபிரகாம் அந்த மகிமையின் தேசத்தை பார்த்துவிட்டு இந்த பணத்துக்கு ஆசைப்படவில்லை. பணம் அவனை கவரவில்லை. அவர் சொன்னார், ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் நான் தொடுவதில்லை. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு கொம்பை கூட நான் சாட்டை கூட நான் எடுக்க மாட்டேன். பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யங்கள் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினேன். எல்லாம் கோடி கணக்காய் சம்பாதித்தார்கள், பெரிய பெரிய வீடுகளை கட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த மகிமை இது ஒன்றுக்கும் இணையானதல்ல. வேண்டாம் இந்த வேலை. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். உலகத்தார் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லியிருந்திருக்கலாம். மோசை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:24-25 சொல்லு, மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை அதிக பாக்கியமாய் எண்ணினான். இன்றைக்கு அநேகர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க போய் திருமணம் செய்து கொடுக்க பொண்ணு வரும்போது எவ்வளோ ரொக்கம் கொடுப்பா, எவ்வளோ நகை கொடுப்பா, ஒரு கேவலமான ஒரு நிலைமை. அவங்க அப்பா பரதாமா சொல்லுவார், 10 லட்சம் தாருங்க. என் மகளுக்கு நான் 25 லட்சம் கொடுத்தேன். 25 வைக்கிறதானா வாரம் போ. இதோட ஒரு கத்தி எடுத்து நடு ரோட்டில் இருந்து ஒருத்தட்ட பணம் குத்தவா பணம் தரியா. இந்த மாதிரி கிறிஸ்துவ மார்க்கத்திலும் கூட ரொக்கம் வாங்குகிற ஒரு தீய சாத்தானுடைய பழக்கம் வந்து விட்டது. இதை வாங்க போய் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போவாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. ஒரு பெண்ணு வீட்டார்
ஒரு பெண்ணுக்கென்று வைத்திருக்கிற அந்த பங்கை கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிறது இல்லை. அதிகமாக டிமாண்ட் பண்ணி வாங்குறவன் பயங்கரமான திருட்டு வேலை செய்கிற கொள்ளைக்காரனாக இருக்கிறான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற வரையிலும் உடைய வீட்டில் சமாதானம் இருக்க போவதில்லை. நேர நரக குழியில் விழுவீங்கன்னு நினைத்து கொள்ளுங்க. ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா, நான் வாங்கினதே இல்லை, என் பிள்ளைகளுக்கும் நான் வாங்கினதில்லை. 2 பையங்க, ஒருத்தன் கனடாவில் படித்தான், எம்எஸ் பிஇ முடிச்சுட்டு. அடுத்த பையன் எம்பிஏ, ஏலிம் சபையில் ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். பொண்ணு விட்டார் கேட்கும்போது நாங்கள் அதை பற்றியே பேசுகிறேன். நான் கொள்ளடிக்கிற கூட்டம் இல்லை. சந்தோஷமாக கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே இவ்வளவு, இதுக்கு மேலே இவ்வளவு, இதுக்கு மேலே இவ்வளவு. நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் மனம் திரும்பினா அப்படி கொள்ளடிச்சவங்க நம்ம மத்தியில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தால் திருப்பி கொடுத்துரு, அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிச்சு கொள்ளுங்க. பொன்னம்மா சன்னியாசி 15 வயசில் சன்னியாசி ஆனாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. ஆடி பாடி குதிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. சாகும்போது 94 வயசு வரைக்கும் இந்த கடிதம் எழுத உண்டு. நானும் அந்த அம்மாவுக்கு பணம் அனுப்பி உதவி செய்கிறது உண்டு. 15 வயசில் பார்த்துருக்கேன். எங்கள் சின்ன கிராமத்துக்கு வருவாங்க ஊழியம் செய்கிறவங்க, குதிச்சு குதிச்சு பாடுவாங்க, மண்ணுக்காக மாணிக்க. கிடைக்க பெரிய மாணிக்கம் பரலோக முத்தானவர் இயேசு. அவர் ஆதாயம் பண்ணும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். நான் அவரையும் அப்படி உயிர்த்தெழுத வல்லமையை அறியும்படி உலக மேன்மை எனக்கு வேண்டாம். மாமனார் சம்பாதிச்சு வச்ச பொருள் என் வீட்டுக்கு வேண்டாம். அவர்கிட்ட கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸுக்கு வாங்கின ஃப்ரிட்ஜு எனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தர் இருந்தால் போதும், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதுக்கு 50 பைசாவுக்காக மாமனாட்டை வந்து வாங்குற 50 பைசாவுக்காக ஆண்டவர் தருகிற 50 கோடியை ஏன் இழக்கணும்? அது பயங்கர ஒரு திருட்டு குற்றம். என்னமோ காலாகாலமாக நம்முடைய தேசத்தில் வேரூன்றி விட்டது. ஆபிரகாமுடைய கண்கள் அந்த மகிமையின் ராஜாவை பார்த்ததுனால தன்னுடைய சம்பாத்தியத்தில் தனக்கென்று பிடித்து வைத்துக் கொள்ளாமல் தனக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்த மெல்கிசேதேக்கு தசம பாகத்தை தாராளமாய் வழங்கினார். தசம பாகத்தை கொடுக்க அவர் வெட்கப்படவில்லை. தனக்கென்று வைத்து கொண்டு சும்மா சின்ன காசை பிச்சை காசு மாதிரி போடுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாம் பிரியப்படவில்லை. என்னுடைய ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற தசம பாகம் நான் விதைக்கிற ஒரு விதையை போல அது 30, 60, 30 கர்த்தர் எனக்கு பெருக்கி தருவார். சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்தவர், சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை தந்தவர், எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க நான் சந்தோஷமாய் அவருக்கு கொடுக்கிறேன். மகிமை தேவனை தரிசித்த ஆபிரகாம் ஆண்டவருக்கென்று உற்சாகமாய் அவர் எனக்கு வைத்திருக்கிற பரலோக மகிமையின் ஐஸ்வர்யங்களுக்கு இது ஈடு இணையாகாது, தாராளமாய் ஆண்டவருக்கென்று கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை இல்லை என்று ஆபிரகாம் கதறின போது ஆண்டவர் அழைத்தார். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஒரு பிள்ளை என்று இல்லை என்று அழுகிறாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததி உனக்கு தருவேன். சாதாரண மாம்ச கண்களில் நட்சத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசமாய் ஏற்றுக்கொண்ட போது அவ்வளவும் அவருடைய பிள்ளைகள் பிரகாசமான மனக்கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவருடைய பிள்ளைகளோடு நட்சத்திரங்களோடு ஒரு பெரிய விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறதை கண்டார். ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று மத்தேயு 1:1 சொல்லப்பட்டபடி அவரையே ஆபிரகாமுக்கு
மகிமையின் பிதாவானவர் ஒரு பொக்கிஷமாய் கொடுத்தார். அவர்தான் எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, ஒரு சந்ததியை மகிமையிலே கூட்டி சேர்க்க வேண்டும் என்று. அந்த வெள்ளி நட்சத்திரம் பூமிக்கு இறங்கி வந்து அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கூட்டி சேர்க்கும்படி வழிவகுத்தார். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். பரலோகத்தை பார்த்தபோது எபிரேயர் 11:10 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக, பரம எருசலேமுக்காக, மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அந்த பரம எருசலேமை பார்த்தார். தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற வாசஸ்தலங்களை பார்த்தார். எவ்வளவு அருமையான மகிமையின் பொக்கிஷம். மூன்றாவதாக, முதலாவது மகிமையின் பாத்திரம், இரண்டாவது மகிமை காணக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள், மூன்றாவது மகிமை நம்பிக்கை. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரே. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். எங்களுக்குள் அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் பலருக்கும் பல நம்பிக்கைகள் இருக்கலாம். எந்த பேங்க்கில் போட்டு வச்சா எங்கே எவ்வளோ நிறைய வட்டி கிடைக்கும் அவங்களுக்கு தெரியலாம். உலகத்தில் ரியல் எஸ்டேட்டில் பூந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மகிமையான நம்பிக்கையை, எடுபடாத ஒரு நல்ல நம்பிக்கையை, ஒரு மேன்மையான நம்பிக்கை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். இயேசு எங்கே இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுவாங்க, பரலோகத்து போயிருக்கிறார், உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ரொம்ப நல்லது. அதே நேரம் அங்கே வீற்றிருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே ஒரு மகிமையின் நம்பிக்கையை அவர் கொண்டு வருகிறார். நமக்குள்ளே இருந்து தேவாதி தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்னவென்று அவர் தெரியப்படுத்த சித்தமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதினால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எக்கால சத்தம் தொனிக்கும் போது இந்த மண்ணான சரீரம் மகிமையாய் மாறும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து நம்மை அவருடைய மகிமைக்கு ஒப்பான சரீரத்திலே நம்மை மறுரூபமாக்குவார். ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமைக்கு ஒப்பான ஒரு சரீரமாய், மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் அவர் மறுரூபமாக்குவார். ரொம்ப ஆழமாக பேசுகிறான். எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போகாமல் இருக்கும்படியாக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம், உலகத்தான் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு பாடுறான். ஆனால் ஒரு ஒளிமயமான மகிமையான எதிர்காலம் பரலோகத்தில் நமக்கு உண்டு. பரலோகத்தில் நமக்கு அந்த பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு அதை தருவதற்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து ஜீவனை ஊற்றி பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு நாள் நாமும் ஜெயங்கொண்டவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே உட்காருவோம். நாட்கள் வேகமாய் கடந்து போய்விட்டன. கர்த்தருடைய வெளிப்படுகிற மகிமை வெளிப்படுகிற காலத்துக்கு வந்து விட்டோம். ஏசாயா 40:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கண்கள் யாவும் அவருடைய மகிமையை காணும். அவருடைய மகிமை வெளியரங்கமாகிற காலங்கள் வந்திருக்கிறது.
உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போகிறோம். உலகத்தில் நாம் சம்பாதிச்சும் விட்டு போகிறோம், மாமனார்ட்ட கொள்ளடிச்ச பணத்தையும் விட்டுட்டு போகிறோம். ஆனால் அதை விட கோடி மடங்கு மகிமையான நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியில் விட்டு 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 போகிறது பரலோகத்தின் கிரீடங்களுக்கு, பரலோக வாசஸ்தலங்களுக்கு, அந்த நித்திய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ரோமர் 8:16-17 அவர் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல. எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய மகிமை. ஜலப்பிரளயம் வருகிறது என்றதும் நோவா தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விட்டான், நிலங்கள் எல்லாம் விட்டான், ஒரு பேழையே செய்தான். அவன்கிட்ட எல்லாம் சீப்பாக விலைக்கு வாங்கியிருப்பாங்க. பைத்தியக்காரன், மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, பைத்தியக்காரன், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், எல்லாம் சீப்பாக வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த பேழையிலிருந்து நோவா கீழே இறங்கி வந்த போது அவன்கிட்ட ஏமாற்றி விலை சயமாய் வாங்கின ஒருத்தனும் இல்லை. உலகத்தில் அவ்வளவு நோவாவுக்கு சொந்தமாகி போனது. கர்த்தருக்காக இழந்தவர்கள் தரித்திரர் ஆவதில்லை. ஆண்டவருக்காக வேத வாக்கியங்களை வாங்கி கொடுக்கிறவர்கள், ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டி கொடுக்கிறவர்கள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்த்து நடக்கிறவர்கள், அவர்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இன்றைக்கு அந்த மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அனுபவிக்கின்றன. கர்த்தர் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை என்னுடைய நாம மகிமைக்காக நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய நாம மகிமைக்காக உன்னை மீட்டு கொண்டேன், என்னுடைய மகிமை உன்னிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக மகிமையின் ராஜா உன்னை தெரிந்து கொண்டார். அவர் மகிமையோடு திரும்ப வரப்போகிறார். எல்லா பூமிக்குரிய காரியங்கள் ஒளிந்து போகும். ஒரு பெரிய மகிமையான நித்தியம் நமக்காய் வைத்திருக்கிறது. கோடான கோடி வருஷங்களாய் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு நிலைமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோமா? அப்படியே கைகளை உயர்த்தி, உம்மிடத்தில் எனக்கு வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அந்த பரலோக மகிமையை காணக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தருகிறக்காய் நன்றி. நானுமே அறியாத காலத்திலும் என்னை பின்தொடர்ந்து மகிமையின் தேவன் வந்து எனக்கு தரிசனமாகி வெளிப்பாடுகளை தந்ததற்காக நன்றி. இதுவரை மகிமைப்படுத்தவர் இனிமேலும் உன்னை மகிமைப்படுத்துவார். உன்னை இனத்தார் மத்தியிலே, ஜனத்தார் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே உன்னை தன்னுடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டவர் மகிமைப்படுத்தினே. இன்னமும் மகிமைப்படுத்துவே, இன்னமும் மகிமைப்படுத்துவே, இன்னமும் மகிமைப்படுத்துவே. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைப்பே. இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவே. என்னுடைய மகிமையின் தரிசனங்களை உனக்கு தருவே. மகிமையின் ராஜ்யத்தை நீ காண்பாய். என்னுடைய மகிமை உன்னிலே வெளிப்படும்படி எல்லா பூச்சரக்கத்தை ஜனங்களை பார்க்கில் உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். பூமியின் மகிமை ஒளிந்து போகும், கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும்.